உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர், அவ குழந்தையோட வரல, உங்களை கொல்ல போற யமனோட வரப்போறா. உங்க ஆசீர்வாதத்தோட உங்க பேத்தியோட சந்தோஷமா இந்த வீட்ல இருக்க போறேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் அந்த வீட்லயே இருக்கேம்மா. விடு பார்வதி, பிரசவத்துக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு. அதுக்கப்புறம் மாறி இந்த வீட்டுக்கே வந்துருவா. சரிங்க அண்ணே, நீ பிரசவம் முடிஞ்சே வா. ஆனா இப்போ வளகாப்பு வரைக்கும் என் கூட இருந்துட்டு போயேன். ஒரே ஒரு நாள் தானேம்மா, ஒரு நாளாச்சும் நான் உன் கூட இருக்கனேம்மா. கரெக்ட். மாறி, பார்வதி சொல்றது சரிதானேம்மா. இன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா கூட இருந்துட்டு போயேன். உங்க அம்மாக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. நீ பிரசவம் முடிஞ்ச உடனே வரேன்னு சொல்ற. ஆனா அவளுக்காக வளகாப்பு முடிகிறவரில் இருந்துட்டு போலாம்ல. சரிம்மா, உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். நான் இங்கேயே இருக்கேம்மா. அது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ரொம்ப சந்தோஷம் மாறி. ஃப்ராடு எப்படி போகுது பாரு. பெரும் கேடி. எப்படி கட்சியை விட்டு கட்சி தாவிடுச்சு பாத்தீங்களா? சரியான ஃப்ராடு. இருக்காது இருக்காது, சும்மா தமாசு. இப்ப வந்துடுறேம்மா. ஸ்ரீஜா, நான் மட்டும் உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் அத்தை உன்னை கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளியிருப்பாங்க. ஆமாக்கா, அதான் நடந்திருக்கும். இத பாரு ஸ்ரீஜா, நீ பண்றது மிகப்பெரிய பாவம். நீ அம்மாவாக போற இந்த குடும்பத்து வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கேன்னு ஒரு குடும்பத்தையே நீ ஏமாத்திட்டு இருக்க. இது பெரிய தப்பு. உன் கழுத்துல தாலி கட்டின புருஷனை ஏமாத்திட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் குழந்தை விஷயத்துல பண்றது மகா பாவம். அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்காது. தயவு செஞ்சு இந்த பொய்ய மறைக்காத. எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடு. அக்கா, நான் அதை எப்படிக்கா சொல்றது? எனக்கு பயமா இருக்குக்கா. பொய் சொல்றதுக்கு பயமா இல்ல, உண்மை சொல்றதுக்கு பயமா? இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே பயந்துகிட்டு இருப்ப? அக்கா, இன்னும் கொஞ்ச நாள்க்கா, அப்புறமா நான் உண்மையை சொல்லிடுறேன். கொஞ்ச நாள் எல்லாம் இல்ல, அப்புறம் டெலிவரி டேட் வந்துரும். வளகாப்புல வச்சே நீ உண்மைய சொல்லணும். அக்கா, நான் உண்மையை சொன்னா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கக்கா. அதுக்காக போய் சொல்லி ஏமாத்த போறியா? காலனில இருக்கிற ஸ்ரீஜா குழந்தை பெத்து கொடுத்தா அது உன்னோட குழந்தைன்னு சொல்ல போறியா? இல்லக்கா, அதெல்லாம் இல்ல. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நீ வளகாப்புல சொல்ற, இல்லனா நானே எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஐயோ, இல்லக்கா, நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்லிடுறேன். இந்த தடவை என் மூளைய நான் ஷார்ப்பாக்க போறேன். கொஞ்ச நாள் டைம் ஆனாலும் பரவாயில்ல. கடைசி நேரத்துல ஒரே வெட்டுதான். மாறி அப்படியே துண்டாயிடணும். மாரிக்கு குழந்தை பொறக்கவே பொறக்காது. மாரியும் பொறக்க போற தேவியும் கண்டிப்பா சாகத்தான் போறாங்க.
அதுக்கு நான் கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். ஓகே ஆண்டி, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. ஜெயில இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என் அக்கா ஜாஸ்மினோட ஞாபகம் வந்துட்டே இருக்கு ஆண்டி. நீங்க ஏதாவது பண்றீங்களோ இல்லையோ, கண்டிப்பா நான் ஏதாச்சும் பண்ணுவேன். மரியா, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருமா. ஒரு நல்ல வக்கீலா பார்த்து உன்னை நான் முதல்ல வெளியில கொண்டு வரணும். நாம இந்த தடவை நிதானமா நின்னு அடிப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? சரிம்மா, நான் வரேன். வா பாண்டி. நானும் வரேன் அழகு தேவதை. அங்கிள், என்ன சொல்லு? அங்கிள், அந்த ஸ்ரீஜா இருக்கால்ல, அந்த பஞ்சவதியை பத்தி என்கிட்ட பேசாத. அவ ஒரு நம்பிக்கை துரோகி. மகளே மகளேன்னு அவ மேல எவ்வளவு அன்பா இருந்த தெரியுமா? ஆனா அந்த மாரியோட சேர்த்துக்கிட்டு அவ நமக்கு துரோகம் பண்ணிட்டா. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்காக சிஸ்டர் அவளை மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஸ்ரீஜா மாறி கூட சேரவே இல்ல அங்கிள். சூழ்நிலைய மாறி அவளுக்கு சாதகமாக்கி ஸ்ரீஜாவை பொய் சொல்ல வச்சுட்டா. ஸ்ரீஜாவ பொய் சொல்ல வச்சுட்டாளா? என்ன சொல்ற பியூட்டி குவீன்? என்ன சூழ்நிலை மாறி எப்படி அதை அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா? எனக்கு ஒண்ணும் புரியல பியூட்டி. மாரி, சூர்யா, ஹாசினி இவங்க 3 பேர் விஷயத்துல நடந்தது எல்லாமே அவங்க பிளான் படி நடந்துச்சு. ஆனா ஸ்ரீஜா கர்ப்பமா இல்லன்னு நான் சொன்னது அவங்க பிளான்லயே இல்ல அங்கிள். என்ன ஜூனியர், நிஜமாவா சொல்ற? ஆமா அங்கிள், நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஸ்ரீஜா உண்மையாவே கர்ப்பம் கிடையாது. கர்ப்பம் கிடையாதா? நான் என் கண்ணால பார்த்தேன் அங்கிள். ஸ்ரீஜா வயித்துல பேட வச்சுதான் குழந்தைன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்தி வச்சிருக்கா. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மாறி ஸ்ரீஜாவை பொய் சொல்ல வச்சுட்டா. ஆஹா, எதிரியா இருக்க மாரிய கூட நம்பலாம், ஆனா ஸ்ரீஜா துரோகி. அவ நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வருவா. அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. நேரம் பார்த்து ஆன்டி கிட்ட இந்த ஸ்ரீஜாவை பத்தி சொல்லிடுங்க. ஐயோ, ஸ்ரீஜா வயித்துல இருக்கிற குழந்தை தான் அவங்க உயிரை காப்பாத்தும்னு சிஸ்டர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது இப்ப இல்ல. அந்த குழந்தைய பொய்ன்னு தெரிஞ்சா சிஸ்டர் உயிருக்கு இதனாலேயே ஆபத்து வந்துருமே ஜூனியர் பியூட்டி. அதனாலதான் அங்கிள் நான் உங்ககிட்ட நேரம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றேன். எங்கத்த நேரத்தை பார்த்து சொல்றது? சரி, நேரம் வரும்போது பொறுமையா உண்மையை சொல்றேன். என்ன? நீ கொஞ்சம் பத்திரமா இரு ஜூனியர் பியூட்டி. கவலைப்படாத. சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.